அன்பானவர்களே, அற்புதமான டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன என்று நாம் யோசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கணக்கீடுகள், மதிப்பீடுகள் இருக்கின்றன. இப்படி இருக்க, தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன? கவனியுங்கள். கட்டடமா, அல்லது மிகப்பெரிய மாளிகையா, அல்லது சாதாரண கூரையா, அல்லது தகரத்தில் போடப்பட்ட ஒரு ஷெட்டா? எது ஆலயம் என்று சொல்லுகிறார்? ஒருவேளை நாம் நம் மனதிலே வைத்திருக்கிறது போல ஆலயம் என்ற உடனே ஒரு பிரம்மாண்ட கட்டடத்தையோ அல்லது நமது ஆலயத்தையோ வாடகைக்கு வாங்கின இடத்தையோ எதையோ ஒன்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் know ye not that ye are the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, யார் ஆலயமா? எது ஆலயமா? நாம தான் ஆலயமா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் பிரியமானவர்களே, கட்டடம், செங்கல், மணல், கல் இவைகள் எல்லாம் ஆலயம் என்று நினைத்துக் கொண்டு இருக்காதீங்க. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் கூடி வந்து தேவனை தேடுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடம்தானே ஒழிய அது ஆலயம் அல்ல. நாமே ஆலயமாக இருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. அநேகர் ஆலயத்திற்குள்ளே வருகிறேன் என்ற உடனே மிகவும் பயபக்தியோடு செருப்பை கழட்டி விடுவார்கள், தங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்வார்கள், தங்கள் பவ்யமாய் நடப்பார்கள், சத்தமாய் பேச மாட்டார்கள். கவனியுங்கள், அதை பைபிள் சொல்லுகிறது, நாம் தான் ஆலயம். அப்படியானால் நாம் ஆலயத்திற்குள்ளாகவே வாழ்கிறோம், அல்லது நமக்குள்ளே ஆலயம். இப்போ வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்குள்ளே எவ்வளவு கண்ணியமாக பக்தியாக நடந்து கொள்கிறோமோ, அதைவிட கண்ணியமும் பக்தியும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் வாழ வேண்டும். காரணம், ஆலயம் என்றாலே நாம் தான் ஆலயம். இந்த ஆலயம் எப்பொழுது திறக்கும், எப்பொழுது மூடும்? இல்லை இல்லை இல்லை, இது உயிர் இருக்கிற வரைக்கும் ஆலயம். ஆமென். வசனத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். நம்ம ஆலயமாய், அவருடைய ஆலயமாய் நாம் இருக்கும் பட்சத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவர் வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரின் ஆலயமாய் இருக்க வேண்டும். நம் இருதயத்தை, நம் வாழ்க்கையை, சரீரத்தை அப்படி பரிசுத்தப்படுத்தினால் நிச்சயம் அது நடக்கும். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள்.